ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒன் டே ஒன் பேராஜம்பிள்ல இன்னைக்கான பேராஜம்பிள் பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்களும் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட அண்ட் நோட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ், எடிட்டோரியல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சென்ட் பண்றோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து டே 5 பார்க்க போறோம். கரெக்டா? ஸோ ஆல்ரெடி டே 4 வரைக்கும் பேராஜம்பிள் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க, சம் அப்ரோச்சஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதை டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் இந்த பேராஜம்பிள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு பிஃபோர் நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்க பேராஜம்பிள் இது சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வீடியோ ஃபுல்லா கண்டினியூவா பாருங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், ஜென்ரல் இதுல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஐ மீன் சென்ட்ரல் தீம் என்ன, இந்த பேராஜம்பிள்ல பேசுற சென்ட்ரல் தீம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தென் வந்து ஜென்ரலா எதை பத்தி பேசியிருக்காங்களோ அதுதான் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். அப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே கண்டுபிடிக்கிறது தான் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். தென் பேரிங் எதுனா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் பார்க்குறேன் ஸ்டேட்மெண்ட் ஏ பாருங்க, தேர் ஹாஸ் டு பி. ஸோ தேர் ஹாஸ் டு பின்னு இருக்கு. கண்டிப்பா எனக்கு வந்து இது என்னவா இருக்காது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்காது. ஸோ செகண்ட் படிக்கிறேன், the time scales are days to weeks and spatial scales are at the kilometer level. இங்க வந்து ஜென்ரலா எதை பத்தியுமே பேசல, ஏதோ ஒண்ணு முன்னாடி பேசியிருக்கத பத்தி தான் வந்து இங்க பின்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டைம் ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்காது. சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, த மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல் ஃபார் மேனேஜிங் ஹீட் வேவ்ஸ். ஸோ ஹீட் வேவ்ஸை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு டூல் வந்து எதுன்னு சொல்றாங்க. அப்போ முன்னாடி ஹீட் வேவ் பத்தி கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அப்போ எனக்கு இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல் ஃபார் மேனேஜிங் ஹீட் வேவ்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு முன்னாடி இந்த ஹீட் வேவை பத்தி எங்கேயோ பேசியிருப்பாங்க. அதனாலதான் வந்து அதுக்கான அதை மேனேஜ் பண்றதுக்கான எஃபெக்டிவ் டூலை பத்தி பின்னாடி பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு சியுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் டி பார்க்குறேன். Headlines tend to focus on how extreme events such as heat waves have been made worse by global warming and how much worse they will get in the future. ஓகே, இங்க பாருங்க, ஹீட் வேவ்ஸ் பத்தி இங்க தான் இன்ட்ரோடியூஸே பண்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் என்ன சொல்றாங்க, headlines tend to focus on how extreme event such as, இங்கதான் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளோட ஹீட் வேவ் பத்தி ஜென்ரலாவே பேசியிருக்காங்க. இந்த ஹீட் வேவ் வந்து குளோபல் வார்மிங்ல இன்னும் வந்து வர்ஸ்டா கொண்டு போகுது அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அண்ட் ஹவு மச் வர்ஸ் தே வில் கெட் இன் ஃபியூச்சர். ஸோ நம்மளோட இந்த ஹீட் வேவ் வந்து அதிகமாகிறத பத்தி, ஹீட் வேவ் அப்படின்றத ஜென்ரலாவே வந்து இங்கதான் நம்மளுக்கு பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பா எனக்கு இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் டீனு ஃபிக்ஸ் பண்றேன். தென் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மச் வர்ஸ் தே வில் கெட் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னும் எதிர்காலத்துல வந்து இது எவ்வளோ, ஐ மீன் இன்னும் எவ்வளோ வர்ஸ்டா போகும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஹெட்லைன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பா எனக்கு இதுதான் தெரியுது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் டியை வந்து நான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா டீல தான் வந்து ஜென்ரலா பேசியிருக்காங்க. ஹெட்லைன்ஸ் டென் டு ஃபோக்கஸ் ஆன் ஹவு எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட்ஸ் சச் ஆஸ் ஹீட் வேவ் ஹாவ் பீன் மேட் வர்ஸ் பை குளோபல் வார்மிங் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஓகே, நம்மளோட இது ஹீட் வேவ் அதிகமாகிறதுனால நம்மளோட குளோபல் வார்மிங் வந்து இன்னும் வர்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னும் வந்து ஃபியூச்சர்ல அது எவ்வளவு வர்ஸ்ட் ஆகும் அப்படின்றத இந்த ஹெட்லைன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்கு அப்படின்றதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் டி. அப்போ இதுலதான் நம்மளுக்கு ஹீட் வேவ் பத்தி ஜென்ரலா பேசியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதிட்டேன். ஓகேங்களா? தென் வந்து இங்க பாருங்க, சி பார்க்கலாம். இட் இஸ் கிளியர் தட் த ஃபியூச்சர். ஓகே, இங்க வந்து நம்மளுக்கு ஃபியூச்சரை பத்தி பேசியிருக்காங்க. இது இன்னும் எவ்வளவு ஃபியூச்சர்ல வந்து வர்ஸ்டா போகும் அப்படின்றது. கரெக்டா? how much worse they will get in the future அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இது இன்னும் எவ்வளவு வர்ஸ்டா போகும்ன்றத பத்தி தான் இங்க பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க.
இங்க ஈல பாருங்க, இட் இஸ் கிளியர் தட் த ஃபியூச்சர் அப்படின்ட்டு இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ எனக்கு டிக்கு அப்புறம் என்ன பேர் ஆகுதுன்னா பேர் ஆகுது. ஏன்னா இங்க ஃபியூச்சர்ல எவ்வளவு வர்ஸ்டா போகும்ன்றத பத்தி பேசியிருக்காங்க. தென் உடனே ஈல பாருங்க, இட் இஸ் கிளியர், அதுல எவ்வளவு போகும்ன்றது ஃபோக்கஸ் பண்ணி தான் பேசுறாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். இதுல இட் இஸ் கிளியர் தட் த ஃபியூச்சர் இஸ் ஆல்ரெடி ஹியர். அப்போ இந்த ஃபியூச்சர் இந்த வார்த்தையை வச்சு நம்ம வந்து டிஇ பேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டிஇ பேர் பண்ணிட்டோம். இப்போ ஈல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இட் இஸ் கிளியர் தட் த ஃபியூச்சர் இஸ் ஆல்ரெடி ஹியர் அண்ட் ஹீட் வேவ்ஸ் அண்ட் பிகமிங் வர்ஸ் இயர் ஆஃப்டர் இயர் எஸ்பெஷலி ஓவர் நார்த் அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா. ஓகே, அவங்க வந்து ஆல்ரெடி ஃபியூச்சர் வந்துருச்சு இதுல வந்து, அதனால இந்த இந்த ஃபியூச்சர் வந்தது இதுல தெளிவா தெரியுது. இட் இஸ் கிளியர் தட் த ஃபியூச்சர் இஸ் ஆல்ரெடி இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேலும் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து வருஷம் வருஷம் என்ன ஆகுதுன்னா வஸ்ட் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நார்த் அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியால இன்னும் வந்து வருஷம் வருஷம் இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து வஸ்ட் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்பவே நம்மளோட ஃபியூச்சர் என்னன்ட்டு கிளியரா தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு இந்த சென்டென்ஸ்ல பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு ஈல வந்து என்னன்னு ஈ தான் வந்து டிஇ பேர் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஓகே, ஏன்னா டீல வந்து எனக்கு எதை பத்தி பேசியிருக்காங்க, நம்மளோட ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. கரெக்டா? ஸோ இது ஃபியூச்சர்லயுமே இது இந்த ஹீட் வேவ்ஸ் அதிகமாயிட்டு போறதுனால இன்னும் குளோபல் வார்மிங் வஸ்டா தான் போகுது. இன்னும் ஃபியூச்சர்ல இதை விட வஸ்டா தான் இருக்கும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஹெட்லைன்ஸ் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த டீல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் இன்னும் வஸ்டா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு இவங்க ஈல என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி ஃபியூச்சரை நம்ம இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். இது ஓகேங்களா? ஹீட் வேவ்ஸ் வந்து வருஷம் வருஷம் என்ன ஆயிட்டு தான் இருக்கு, இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலா நார்த் அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு டி வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, இ வந்து அதோட பேர் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வஸ்ட் ஆயிட்டே இருக்கு, வருஷம் வருஷம் என்ன ஆயிட்டு இருக்கு, ஹீட் வேவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வருஷம் வருஷம் ஹீட் வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஹீட் வேவ்ஸ் அதிகமாகிறதுனால நம்ம என்ன பண்ணணும், there has to be greater attention on protecting people. ஸோ நம்ம பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கிராப்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் அதர் லிவிங் ஸ்பீஷஸை ஹீட் வேவ்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம பார்க்கணும். கரெக்டா? இப்போ நம்ம வருஷம் வருஷம் ஹீட் வேவ்ஸ் அதிகமாகுதுன்னு பேசிட்டோம். அப்படி பேசும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னதான் நம்மளுக்கு தோணணும், ஸோ இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ் அதிகம், இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு, ஃப்ளட் வருதுன்னா இப்போ நம்ம உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா அந்த ஏரியால இருக்க மக்களை தான் வந்து வேற இடத்துக்கு மாத்துவாங்க. அதே மாதிரி தான் ஸோ இதுவுமே சென்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நம்ம ஈஸியா ஏவோட இதை லிங்க் பண்ணிடலாம் ஈய. பிகாஸ் ஹீட் வேவ்ஸ் வருஷம் வருஷம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ப்ரொடெக்டிங் பீப்புள், கிராப்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் அதர் லிவிங் ஸ்பீஷஸ் ஹீட் வேவ்ஸ்ல இருந்து இது பண்றதுக்காக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட். அப்போ எனக்கு ஏ வந்து ஈக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஏ வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ இப்போ எதுனா கிரேட்டர் அட்டென்ஷன் இது மேல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு அடுத்த இது என்னது, இதுக்கு வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல்ன்ட்டு நம்ம இங்க ஒரு வார்த்தை படிச்சோம்ல. ஸோ இதுக்கு அடுத்த இது என்னதான் வரும், இந்த ஹீட் வேவ்ஸை மேனேஜ் பண்றதுக்கு மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் த இயர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இயர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்றது அட் டிசிஷன் டைம் ஸ்கேல்ஸ் அண்ட் அட் இம்பாக்ட் ஸ்பேட்டியல் ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் பிளஸ் மேனேஜிங் ஹீட் வேவ்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்றது தான். ஓகேங்களா? இயர்லி வார்னிங் சிஸ்டம்னா என்னது, நம்ம முன்னாடியே வந்து என்னெல்லாம் இந்த ஹீட் வேவ்னால என்ன மாதிரி, ஐ மீன் ஹீட் வேவ்ஸ் எவ்வளோ அதிகமாகும் அப்படின்றதுக்குலாம் நம்ம முன்னாடியே வந்து எச்சரிக்கையா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதுக்கு தான் வந்து இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இங்க அதுதான் டிசிஷன் டைம் ஸ்கேல்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது இங்கே டைம் ஸ்கேல்ன்ற வார்த்தை இருக்கு. ஸோ கண்டிப்பா ஆப்வியஸா அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்னதான் வரும்னா the டைம் ஸ்கேல்ஸ் வந்து ஆர் டேஸ் டு வீக் அண்ட் ஸ்பாட்டியல் ஸ்கேல்ஸ் ஆர் at the கிலோமீட்டர் லெவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு டிஇஏ சிபி, ஓகே டிஇஏசிபி. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிளியரா புரியுது. இந்த பேராஜம்பிள் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு, கஷ்டமாலாம் இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுவும் வந்து சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்து
அதை கண்டுபிடிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே இந்த பேசேஜ்ல ஃபுல்லா எதை பத்தி பேசுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதை வச்சே நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். பிளஸ் எதுனா பேர் மாதிரி இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல, இந்த ஃபியூச்சர், அப்போ இட் இஸ் கிளியர் தட் த ஃபியூச்சர் அப்படின்லாம் படிச்சோம்ல, அந்த மாதிரி எதுனா உங்களுக்கு பேர் மாதிரி வந்தாலும் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் வேற என்ன பேர் பார்த்தோம், இங்க டிசிஷன் டைம் ஸ்கேல்ஸ்ன்னு பார்த்தோம். இங்க டைம் ஸ்கேல் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ சிபியுமே பேர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது வருஷம் வருஷம் ஹீட் வேவ்ஸ் வந்து வர்ஸ்ட் ஆகிட்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம உடனே என்ன பண்ணுவோம், பீப்பிள், கிராப்ஸ், ஃபாரஸ்ட் இந்த ஹீட் வேவ்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்காக தான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் மூலமா என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே வந்து அதுக்கான எச்சரிக்கை வந்து எல்லாமே இது பண்ணிடுவாங்க, ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு முன்னாடியே நம்ம அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம அவ்வளோ அஃபெக்ட் ஆக வேண்டியது கிடையாதுல்ல. ஸோ அதுதான் இந்த மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல். ஸோ ஈஸியாக தான் இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து DEACB. ஸோ நான் டி வந்து ஏன் சூஸ் பண்ணேன்னா, இங்கே தான் வந்து எனக்கு ஹீட் வேவ்ஸ் அப்படின்றத பற்றி வந்து ஜென்ரலாக பேசியிருக்காங்க. ஏன்னா ஹீட் வேவ்ஸ் வந்து இந்த ஹெட்லைன்ஸ் டென்ட் டு ஃபோக்கஸ் அப்படின்ட்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படின்னா என்னன்னா, ஸோ இதில் எதை பற்றி பேசுகிறாங்க, ஹவு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் எதுனா ஹீட் வேவ்ஸு. இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து மேட் பை குளோபல் வார்மிங்னால இன்னும் வஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் இதை விட வஸ்ட்டாக போகும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த இதுவை. ஓகேங்களா? உடனே ஃபியூச்சர் அப்படின்றதுனால இட் இஸ் கிளியர், இப்போவே ஃபியூச்சர் நம்மளுக்கு தெரியுது. ஹீட் வேவ்ஸ் வந்து இன்னும் வஸ்ட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு வருஷம் வருஷம். ஸோ இது எக்ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி வஸ்ட் ஆகிட்டே போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம உடனே என்ன ப்ரிகாஷன் எடுப்போம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அங்கே இருக்க பீப்புள்ஸ், அங்கே இருக்கவங்களை பற்றி தான் யோசிப்போம். அவங்களுக்கு வந்து இதனால எந்த இதுவும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ உடனே இங்கே ஏழு அதை பற்றி தான் பேசியிருக்காங்க, அண்ட் ப்ரொடெக்டிங் அப்படின்ட்டு. தென் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதுக்காக கொண்டு வந்த டூல் தான் இந்த மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல் இயர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்றது. ஓகே, மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல் இயர்லி வார்னிங் சிஸ்டம். ஐயோ இந்த வார்த்தை மாறிடுச்சு. ஓகே, இங்கே வேர்ட் மாறிடுச்சு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இயர்லி வார்னிங் சிஸ்டம் வரும். ஓகே, ஸோ இயர்லி வார்னிங் சிஸ்டம் அதுதான் வந்து இப்போ கொண்டு வந்த டூல், மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல். ஓகே, தென் அதில் வந்து இந்த டைம் ஸ்கேல் பற்றி பேசியிருக்காங்க. அந்த டைம் ஸ்கேல் தான் வந்து சிக்கு அப்புறம் பின்னு வருது. ஓகே, ஈஸியாக தான் இருக்குது, ஈஸியாக பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் இதில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.